பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அழிகிட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாதர் வாழிடம் ஆலயம் ஆலயம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுட வாழ்வுக்காய் தனித்தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் ஆண்டவர். அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்மோடு உடன் பயணிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய உடனிருப்பை நாம் பல நேரங்களில் மறந்து போகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம், கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். இந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்துவோம். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் காலை தொடங்கி மாலை இரவு முடிகிற வரை இறைவன் நம்மோடு பயணித்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் என்பதை நாம் உணராமல் வாழ்ந்திருந்தால் அதற்காய் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். சோர்ந்து போய் கலங்கி போய் பயந்து இருந்த கானாவூருக்கு புதிய மகிழ்ச்சியை, புதிய நம்பிக்கை தர வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அடுத்தது என்ன செய்வதென்று அறியாமல் தெரியாமல் தவித்து நிற்கிற போது துணை நிற்கிற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உடைய வார்த்தையின் ஒளியில் எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள அழைக்கிறவர், நற்கருணையில் நாங்கள் திடம் பெற எங்களுக்கு தினந்தோறும் நற்கருணை விருந்தை தருகிறவர்,
உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தை உணராமல் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிறைவான மகிழ்வான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திடவும், தேவையில் இருப்போருக்கு நாங்கள் விரைந்து சென்று பணியாற்றிடவும், பிறருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் புரிந்து செயல்படவும் எங்கள் இதயங்களை இன்னும் மிகுதியாய் ஈரப்படுத்தி அருளும். ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள் இவர்களுக்கு மனம் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் பரமனை கண்டிட அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வசனங்கள் 1-5 வரை. சியோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும், அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர்.
மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பியூலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மன வாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின்
வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 4-11 முடிய. சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அதே ஒரு ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 வசனங்கள் 1-12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்று, எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்கிற்கு தேவையான 6 கற்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர்
திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் முதல் அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரரும் அவருடைய சீடரும் கப்பர்நாமிற்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே உமது வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை அர்ச்சித்தருளும். முதியோர் இல்லத்தில் எல்லாரும் ஒரு சுற்றுலா போனாங்க. அப்போ அந்த சுற்றுலா போயிட்டு இருந்த போது எல்லாம் பாட்டிங்கெல்லாம் பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. அந்த ஓட்டுநர் ஓட்டிக்கிட்டே போகும்போது தோளில் தட்டுறாங்க யாரோ. திரும்பி பார்த்தா ஒரு பாட்டி கை நிறைய வேர்க்கடலை கொடுக்குறாங்க, நாங்கள் சாப்பிடுங்க. அந்த டிரைவர் அவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறார். இன்னும் ஒரு 10 நிமிஷமாவது திருப்பி தோளில் தட்டுறாங்க. திரும்பி பார்க்குறாரு, கை நிறைய வேர்க்கடலை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நீங்கள் சாப்பிடுங்க, இந்த விழா உங்களுக்கு தான், இந்த சுற்றுப்பயணம் உங்களுக்கு தான், நீங்கள் சாப்பிடுங்க. இவரும் சாப்பிட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு 10 நிமிஷத்தில் திருப்பி தோளில் தட்டுறாங்க. திருப்பி பார்த்தா கை நிறைய வேர்க்கடலை. அவர் சொன்னாரா, நீங்கள் சாப்பிடுங்க, இது உங்களுக்கு தானே இந்த விழா, நீங்கள் எதுக்கு எனக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா அந்த பாட்டி சொல்லிச்சான். அந்த அம்மா சொல்லிச்சான், எப்பா எனக்கு சாப்பிட தெரிஞ்சா நான் சாப்பிட மாட்டேன், எங்களுக்கெல்லாம் எங்கே பல்லு இருக்குது, எல்லாம் பொக்கவாய் தானே, அப்புறம் எப்படி வேர்க்கடலை கடிக்க முடியும். அந்த டிரைவர் கேட்டாராம், அப்போ எதுக்குமா வேர்க்கடலை வாங்கினீங்க? அந்த வேர்க்கடலையை சுற்றி சாக்லேட் இருக்குது, அந்த சாக்லேட் நல்லாயிருக்கும், அதனால் நாங்களாம் சாக்லேட் சாப்பிட்டுட்டோம். அப்போ என்ன பண்ணீங்க? சாக்லேட்டை வாயில் போட்டுட்டு நல்லா சப்புன்னு சப்பிட்டு இந்த வேர்க்கடலை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லார்ட்டையும் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ச்சா அந்த பாட்டி அம்மா. அன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கையின் பரிணாமத்தில் சொல்லுவாங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் நிலை உண்பதும் உறங்குவதும், ஃபுட் அண்ட் ஸ்லீப், இதுதான் முதல் நிலை. சிலர்லாம் நம்ம சாப்பிட்றதும் தூங்குறதும் தான் வேலையாகவே வாழ்நாள் முழுக்க அதே தான் வேலை செஞ்சிட்ருக்கிறான். சாப்பிட்றதும் தூங்குறதும் தான் வேலை. உண்பதும் உறங்கவும் தான் வாழ்க்கை என்றால் அதை மண்ணும் செய்யும் மரமும் செய்யும். சொல்லுவாங்க, சுற்றும் வரை பூமி, எரியும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நம்முடைய மனித வாழ்க்கை அப்படி இருக்க முடியாது. சாப்பிட்றதும் தூங்குறதும் இருக்க முடியாது. அது ஒரு குழந்தை தான் செய்யும். ஒரு சின்ன குழந்தை 6 மாதம் 8 மாதம் 2 வயசு அது வரைக்கும் அந்த குழந்தை சாப்பிட்றதும் தூங்குறதும் தான் அதோடைய தலையாய கடனாக இருக்கும். 2வது நிலை, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய 2வது நிலை ப்ளஷர் பிரின்சிபிள், சுகத்தை தேடுறது. சின்ன பிள்ளைங்க பாருங்கள், எது பெருசாக இருக்கும், கேட்டால் கொடுக்காது, அதுக்கு தான் வேணும், நான் தான் சாப்பிடணும், எனக்கு தான் வேணும் அப்படின்னு இந்த ப்ளஷர் பிரின்சிபிள். வாயில் கை சுப்பிகிட்டே இருக்கும், கையை எடுத்துட்டா அழுதுரும், பால் புட்டி எடுத்துட்டா அழுதுரும், கொஞ்சம் காற்று குளிர்ச்சுன்னா அழுதுரும். ப்ளஷர் பிரின்சிபிள் அந்த குழந்தை பருவத்தில் ஒரு 2வது நிலை. 10, 11 அந்த வயசுலாம் அந்த ப்ளஷர், அந்த பிள்ளைகள் வளர்கிற பிள்ளைகள் அப்படியே தேடிட்டு இருப்பாங்க. 3வது சொல்கிறாங்க அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட். எதையாவது சாதிக்கணும், 10th நல்ல மார்க் எடுக்கணும், 12th ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும், டிஸ்டிங்ஷன் வாங்கணும், சென்டம் வாங்கணும், ஸ்போர்ட்ஸில் அகாடமிக் எல்லாத்துலேயும் எதையா பண்ணணும், செய்யணும், சாதிக்கணும்னு துடிக்கிற வயது, ஒரு டீனேஜ் பருவம். 4வது நிலை சொல்கிறாங்க தி அதர் ஓரியன்ட். அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை அடுத்த நிலைக்கு வர்றான். அடுத்தவங்களை மையப்படுத்தணும், அடுத்தவங்களுடைய தேவையை பார்க்கணும், அம்மாவுக்கு பசிக்கும், அம்மாவுக்கு சாப்பாடு வைக்கணும். அது வரைக்கும் அந்த பிள்ளை சுயநலமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த டீனேஜ் பருவம் அந்த காலத்தில் தி அதர் ஓரியன்ட், அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறது கொஞ்சம் மனசில் இடம் வரும். ஃப்ரெண்ட்ஸுக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காக என்று அதர் ஓரியன்ட். 5வது நிலை சொல்கிறாங்க கம்பேஷனட், இரக்கம், பேரிரக்கம். அது எல்லாருக்கும் வர்றதில்லை. சொல்கிறாங்க 21வது நூற்றாண்டின் பெரும் பாவம் என்ன அப்படின்னு உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் த சின் ஆஃப் த 21st century? இரக்கம் இல்லாத தனம். ரொம்ப கடுமையாக இருக்குது கேட்குறதுக்கே. இரக்கம் இல்லாத தனம், சின் ஆஃப் த 21st century. சொல்கிறேன்,
பாவம். அதான் அதான் என்ன பாவம்னு கேட்குறேன். 21வது நூற்றாண்டின் பெரும் பாவம்னு சொல்கிறாங்க பேராசை. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். வீட்டை பெருசாக சம்பாரித்த பணத்தை பேங்க்கில் போடு, அதுலேருந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடு, நிலத்தை வாங்கு, நகையை வாங்கு. மணி இஸ் லைக் சீ வாட்டர். த மோர் யூ ட்ரிங்க் மோர் thirsty யூ பிகம். அப்படி நிறைய குடிக்க குடிக்க தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து, எதுவோ அது அந்த வருகிற ஒரு மோகம் தேடிக்கிட்டே இருக்கும். இந்த 5வது நிலை, இந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் 5வது நிலை கம்பேஷனட் மாடல், இரக்கம், பேரிரக்கம், கும்பாசியோ, டு ஃபீல் ஒன் வித். அடுத்தது சொல்றாங்க, அடுத்தது விஸ்டம், ஞானம், ஞானம் நிறைந்தவர்கள். 6வது நிலை ஞானம். ஞானம் நமக்கு நல்லது எது தீயது எது என்று அந்த பாகுபாடு இதெல்லாம் கற்றுக்கொள்வது ஞானம். அந்த ஞானம் இருந்த பிறகு நமக்கு தெளிவு வந்துடும். தேர்ந்து தெளிவு செய்கிற பக்குவம் நாம் பெறுகிறோம். அடுத்தது 7வது நிலை சொல்கிறாங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னிலை அறிதல், புரிந்து கொள்ளுதல். அது ரொம்ப அடுத்தது ரொம்ப சூப்பர்ப் நிலை. அப்போது இன்றைக்கு இந்த நான் வாசிக்க இந்த நற்செய்தி வாசகம், ஆண்டவர் இயேசு அந்த கானா ஒரு திருமணத்தில் போய் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். முதல்ல சொல்கிறாரு நேரம் வரல. அந்த அம்மா தி அதர் சென்டர்டாக இருக்கிறாங்க, அன்னை மரியாள் அதர் சென்டர்ட். அடுத்தவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய உணர்வு என்ன, இது தாய்க்கு உரித்தான ஒரு பண்பு. எல்லா வீட்லையும் நமக்கெல்லாம் தெரியும். வீட்டில் சட்டியை கடைசியாக சுரண்டி நோண்டி சாப்பிட்றவங்க அம்மாவை தான் இருப்பாங்க. என்னம்மா ஒன்றும் இல்லைப்பா நான் முதலே சாப்பிட்டேன்பான்னு போய் சொல்லுவாங்க. நான் மதியானமே சாப்பிட்டேன், இப்போ சாப்பிட்டுட்டேன், நிறையா சாப்பிட்டேன், வயிறு சரியில்லை அப்படின்னு எதாவது போய் சொல்லுவாங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டோன்ட்டு. அந்த தாய்க்கு உரிதான அந்த பண்பு, பீங் சென்சிட்டிவ் டு ஃபீல் த பல்ஸ் ஆஃப் தி அதர், த நீட்ஸ் ஆஃப் தி அதர். அடுத்தவருடைய எண்ணங்களை இயக்கங்களை புரிந்து செயல்படுகிற ஒரு தாய்மை குணம். அந்த அன்னை மரியாள்கிட்ட அந்த தாய்மை குணம் இருக்குது, த ஃபீலிங் த நீட்ஸ் ஆஃப் தி அதர். அதோடு அந்த பேரிரக்கம், கம்பேஷன். யாரும் போய் மாதாட்ட சொன்னதா நமக்கு தெரியல. ஆண்டவர் இயேசு அப்போ தான் வளர்கிற வயது, அவருக்குமே தெரியல. அவர் சொல்கிறாரு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு. அன்னை மரியாள் அங்கே அந்த புதுமையில் பெரிய புதுமை, இயேசுக்கு அந்த பக்குவத்தை சொல்லித்தர்றாங்க. வி ஷுட் பி அதர் ஓரியன்டட். அடுத்தவருடைய தேவைகளை அறிந்தவர்களாக நாம் இருக்கணும், அடுத்தவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். காணாமல் போயிட்டியப்பா, நானும் அப்பாவும் எவ்வளோ ஏக்கத்தோடு தேடணும், எங்களை பற்றி நீ கொஞ்சமாவது கவலைப்பட்டியா? 3 நாளாக நைட்டும் பகலமாக தேடணும், சுற்றணும், நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இப்படி வந்துட்டியே. அந்த பொறுப்புணர்வை அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த கானாவூர் திருமணத்தில் இன்னும் அதிகமாக இயேசுக்கு சொல்லித்தர்றாங்க டு பி அதர் சென்டர்ட். அடுத்தவர்களை மையப்படுத்து, அடுத்தவர்களுடைய தேவைகளை மையப்படுத்து. இப்போ அடுத்தவர்களுடைய தேவைகளை மையப்படுத்துகிற போது, உதாரணத்துக்கு நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், பைக்கில் வர்றேன், ஒரு ஒரு 3 சக்கர வண்டி தள்ள முடியாமல் போயிட்டுருக்கிறார், நான் ஒரு காலில் ஒரு புஷ் பண்ணிக்கிட்டே போகிறோம், அதுக்கு ஒரு உந்துதல் கொடுத்துட்டு போகிறேன். அப்போ நான் பண்ணுறதை பார்த்தோன்னே இன்னொருத்தர் அவரும் ஒரு கை வச்சு தள்ளுறாரு. ரோட்டில் போகிறவங்க தான். அப்போ 2 பேர் தள்ளுறோம், இன்னொருத்தர் தள்ளுறாரு, 3 பேர். பாருங்கள், ஒரு நல்ல செயல், நான் செய்கிற ஒரு நல்ல செயல், அதை பார்த்து இன்னொருத்தரும் சரிவா நம்மளும் கை கொடுப்போம், அவரும் தள்ளுறாரு, அவரும் தள்ளுறாரு. ஒரு நற்செயல் இன்னொரு நற்செயலுக்கு நம்ம இட்டு செல்லும். இது என்ன சொல்கிறாங்க, மனிதனுடைய உடலில் இந்த ஆக்சிடாக்சின், அந்த கெமிக்கல் அது உற்பத்தி ஆகும். இது பாண்டு, பிணைப்புகளை உண்டாக்கும். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுகிற போது, அரவணைக்கிற போது, அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் இருக்கிற பந்தம், அந்த பாண்ட், இந்த ஆக்சிடாக்சின் தான் பண்ணுகிறது. திருமண உறவில் கணவன் மனைவி கிட்ட இருக்கிற அந்த உறவு பந்தம் அந்த ஆக்சிடாக்சினை உருவாக்குகிறது. அதே போல் எனி ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், இரக்க செயல்கள் செய்கிற போது அந்த நெருக்கத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறது. அந்த இயேசு முதல் நற்கிரியை செய்வதற்கு, நற்செயல் செய்வதற்கு அன்னை மரியாள் உந்துதலாக இருந்திருப்பார். அன்னை மரியாள் அந்த சமய கட்டு பக்கம் சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க. அவங்க பையனை பார்ப்பா, கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான், என்ன பண்ணணும்னு தெரியலையே, என்னம்மா பண்ண முடியும், நம்ம என்னம்மா இப்போ இந்த நேரத்தில் போய் எப்படிமா திராட்சை ரசம்லாம் செய்ய முடியுமா, செய்ய முடியாது அப்படின்லாம் யோசித்து அம்மா செய்கிற சில கிரிகளை பார்த்து அந்த பையனும் செய்யணும் செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு இது வருகிறது. இன்றைக்கு அன்பிற்குரியவர்களே, நாமும் நற்செயல் செய்ய, அடுத்தவர்களை மையப்படுத்த இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 18வது வசனம், அந்த வாலிபன் ஒருத்தன் ஓடி வருகிறான். நிறைவாழ்வை பெற நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ல, கட்டளைகளை கடைபிடி. அதெல்லாம் நான் சின்ன குறிப்பிடத்துலேருந்து படிச்சுட்டேன், நான் புதுநன்மை கிளாஸ்லேருந்து எல்லாத்தையும் படித்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தட்டாமல் செய்கிறேன், ஆல்டர் பாயாக இருக்கிறேன், கேடிசம் கிளாஸுக்கு போகிறேன், பாவசங்கத்தினும் செய்கிறேன், பர்ஃபெக்ட், எக்ஸலண்ட். அப்புறம் வளர்ந்துட்டான், இப்போ வாலிப பையனாக வளர்ந்துட்டான், 28-30 வயசு ஆகிடுச்சு. நிறைவாழ்வு செய்ய நான் என்ன செய்யணும்?
எல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க, வெரி குட். ஆனால் நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, அடுத்தவங்கள பையப்படுத்துங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது வரைக்கும் நீ உன்னை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்த, அடுத்தவர்களை பற்றி கவலைப்படு, அடுத்தவர்களுக்கு கொடு, அமுக்கி குலுக்கி உன் மடி நிறைய கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பையன் இயேசுகிட்ட வந்து போனவர்களும் ரொம்ப சோகமாக போன இவன் தான். ஏன்? அவன் சுயநலத்தோடு இருந்தான், பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த பேராசை 21வது நூற்றாண்டின் பெரும்பாவம் பேராசை. பேராசைக்கான ஆன்டிடோட், அதற்கு எதிரானது என்ன? எதிர் செயல் எப்படி? கம்பேஷன், பேரிரக்கம். இந்த வாலிபன் இயேசுவை தேடி வந்தவன் பேராசையோடு இருந்தான். தனக்குன்னு சொத்து, பணம், பதவி எல்லாம் வச்சுட்டு இருந்தான். சக்கையும் அதை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் அவனுடைய பார்வை கொஞ்சம் கீழே நோக்கி பார்த்தான். அவன் உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பித்தான். இன்ட்ராஸ்பெக்ஷன், எக்ஸாமினிங். என்னடா எல்லாம் வச்சுருக்கிறோம், பேர், பகல், புகழ் எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, என்ன பண்ணுறது? அப்போ தான் இயேசுவை தேடினான். அவன் பார்வை மாறியது, அவனுடைய ஃபோக்கஸ் மாறியது. இயேசுவை நோக்கினான், வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். அவனுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆக்சிடாக்சின் எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு உனக்கும் உன் வீட்டார் எல்லாருக்கும் மீட்பு உண்டாயிற்று. நீ சந்தோஷமாயிட்ட, நீ மகிழ்ச்சி ஆயிட்ட, இயேசுவை அறிந்து கொண்டாய். உன் வழியா உன் மனைவி, உன் பிள்ளைகள் எல்லோரும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அந்த பேரிரக்கம் உன் குடும்பத்திற்கு வந்து விட்டது. 21வது நூற்றாண்டின் பெரும்பாவம் பேராசை, அதற்கு எதிராக இருக்கிறது பேரிரக்கம். ஆண்டவர் இயேசு இந்த பேரிரக்கம் கொண்டவராக அன்னை மரியாள் அவரை மாற்றினார். ஆண்டவர் இயேசு அன்றைக்கு தொடங்கிய நற்செயல் தான் அதிலிருந்து சிலுவையில் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பேரிரக்கத்தோடு வாழ்ந்தார். எவ்வளோ தூரம் வாழ்ந்தார்னு சொன்னால், டாட் டெடி அவருடைய புத்தகம் டை எம்டி, அந்த புத்தகத்தில் சொல்கிறார், டை எம்டி. ஆண்டவர் இயேசுவை தான் அவர் மனசில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு சிலுவையில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இறந்து போனார். கடைசியாக இருந்த ரத்தமும் தண்ணீரும் கூட வளைந்து போச்சு. கடைசியாக வச்சுருந்த ஒரே சொத்து என்னது? அவங்க தாய் தான். அந்த அம்மாவையும் கொடுத்துட்டார். இதோ உன் தாய் என்று தாயையும் கொடுத்து விட்டார். He died empty. அந்த அளவுக்கு பேர் இரக்கமுள்ளவராய் இயேசு வாழ்ந்தார். இன்றைக்கு நாமும் இந்த நற்செய்தி வாசகத்தின் அழைப்பை ஏற்று பேர் இரக்கம் கொண்டவர்களாக, இந்த நூற்றாண்டின் சவால் பேராசை, அதிலிருந்து விடுதலை பெற்று பேர் இரக்கமுள்ள இதயம் கொண்டவர்களாய் மாறிட ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பாடி புகழ்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இரத்தின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பெறுவதினும் தருவதே இன்பம் என்று தன் வாழ்வையை முழுவதுமாய் அர்ப்பணித்த இயேசுவிடம் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாட்டுக்களாக அவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம்.
இவர்கள் அனைவரும் தூய ஆவியாரின் துணையோடு நாளும் செயல்பட்டு மக்களை நீதியின் பாதையில் வழிநடத்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களின் சுயநலப் போக்கை களைந்து பொதுநல எண்ணத்தோடு செயல்பட்டு மக்களை முன்னேற்ற பாதையை நோக்கி வழிநடத்தி செல்லவும் அவர்களின் உரிமைக்காக போராடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யவும் நல்ல மனதையும் தந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் தூய ஆவியின் கனிகளால் நிரப்பப்படவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கும் அனைத்து மக்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலன் பெற்று மகிழ்வோடு வாழ்ந்திடவும் உமக்கு மகிமை சேர்த்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் உமது இறை வார்த்தையை நாளும் வாசித்து அதனை வாழ்வாக்கிடவும் பிறருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாய் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எகிப்து மக்களின் கண்ணீரை கண்டு அவருடைய அழுகுரலை கேட்டு அவர்களை மீட்க இறங்கி வந்த கடவுள் நம்முடைய தேவைகளையும் நாம் பிறருடைய தேவைகளையும் பிறருடைய மனதின் ஆழத்தை அறிந்து ஈரம் நிறைந்த இதயத்தோடு மக்களின் பிறரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களாக பிறர் மையமாய் நம்முடைய வாழ்வு மாறிட இறைவன் நமக்கு அருளையும் ஆற்றலையும் தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனீது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனீது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை
உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒன்றிணைந்து ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசிரியும் நிறைவாய் மகிழ்வாய் பிறரோடு பகிர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஜெபித்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றுதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்பின் பயனாக மாறிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பு நிறைந்த தாயே இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பிய அளவிற்கு உலகின் மீது பரிவு கொண்டு பேரிரக்கத்தினால் எங்கள் பாவங்களை போக்கிடவும் திருமகன் இயேசுவை மனிதனாக திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் நாங்கள் அருள் வாழ்வை பெற்றுள்ளோம். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும்படி திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தருவதில் மகிழ்ச்சி உண்டு, தருவதில் நிறைவு உண்டு, தருவதில் தான் நாம் இன்னும் மிகுதியாய் பெறுகிறோம். பிறரை மையப்படுத்தி வாழ்கிற போது நம் வாழ்வு நிறைவு பெறுகிறது என்பதை கானாவூர் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த நினைவுகளோடு இயேசுவின் அருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவிப்பீராக. பல நேரங்களில் சுயநலத்தோடு எங்களை பற்றியே, எங்களுடைய தேவைகளை பற்றி மட்டுமே நாங்கள் கவலை கொண்டு எங்களை மட்டுமே பார்ப்பதில் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கிறோம். பிறருடைய கவலைகள், பிறருடைய கண்ணீர், பிறருடைய தேவைகளை அறிந்து புரிந்து செயல்படுகிற ஈரம் நிறைந்த இதயத்தை எங்களுக்கு நிறைவாய் தந்து நாங்கள் கலக்கங்கள் நீங்கி பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து உடலும் உள்ளமும் சுகமாய் நலமாய் வாழ அருள் தருவீராக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை, சமாதானத்தை, மன நிறைவை, மகிழ்வை தருகிறேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் நம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் சமாதானமும் அன்பையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின்
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். தந்தையின் அன்பை வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இந்த உலகத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டார் என்று சொன்னால், தன் மகனையே அழிக்கும் அளவிற்கு உலகின் மீது அன்பு கொண்டார். தன்னையே ஒன்றுமில்லாமல் அந்த சிலுவை மரத்திலே தன்னையே வழங்கியவர். பிறரையே மையப்படுத்தி தன் வாழ்நாள் எல்லாம் சென்ற இடமெல்லாம் நல்லதே செய்து வாழ்ந்தவர். நாமும் பிறருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து புரிந்து தெரிந்து செயல்பட அழைப்பு விடுக்கிறார். இந்த உணவின் வழியாக நம்மை சந்திக்கிறார். இவர் தருகிற திருவிருந்தை உட்கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தேவ தரிசனம் தேடும் மனத்திலும், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் என்ற வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாள் இல்லையே, இறை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இதனால் புத்துயிர் அளிக்கும்படி அருளை பெற்ற நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்டால் கொடுப்பது, கேட்காமலே கொடுப்பது, கேட்பதற்கு மேலாகவே தருவது, உள்ளதையெல்லாம் தருவது, உள்ளதையெல்லாம் தருவதுதான் இயேசுவின் பாணி. இருப்பதை தருவோம், நிறைவு காண்போம், சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் ஓரிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓரிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அச்சமாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அச்சமாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.